சிவா திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. அன்பிற்கினிய அடியார் பெருமக்களே, நாம் தொடர்ந்து அருள் தரும் தெய்வ சேக்கிழார் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி, தெய்வ சேக்கிழார் பெருமான் அருளிச் செய்த திருத்தொண்டர்களின் மாக்கதை 12வது தமிழ் வேதம் பெரிய புராணத்தில் திருமலை சருக்கத்தில் 40வது பாடல், 41வது பாடல், 42வது பாடல் என்ற 3 பாடலையும் சிந்திப்பதற்கு சிவபெருமான் என்று திருவருளால் அருளியிருக்கிறார். அன்பர் பெருமக்களை நம்ம ஏற்கனவே சிந்தித்த வரைக்கும் கைலாசத்தில் சுவாமியினுடைய திருவருளால் நந்தவனத்தில் போய் பூ பறிச்சிட்டு இருக்கிறாரு. அங்கே அம்பாளுக்கு பணிவிடை செய்கின்ற அனிந்திதை, கமலினி என்ற 2 பெண்களும் வந்து அந்த நந்தவனத்தில் பூ பறிக்கிறார்கள். அப்படி பறிக்கின்ற பொழுது சிவபெருமானுடைய அருளினாலே மாதவம் செய்த தென்திசை வாழ்ந்திட மகளிர் மேல் மனம் போக்கினான் அப்படின்னு சொல்லி சுவாமி சொன்னாங்க. ஏற்கனவே அந்த பாட்டெலாம் சிந்திச்சிட்டோம். அப்படி அந்த ஒரு நிமிடம் அந்த மகளிர் மேல் தன்னுடைய பார்வையை வீசுகிறார். அவர்களை பார்க்க 2 அந்த மாதர்களும் சுந்தரர் மேறு பார்க்க ஒரு கணம் தன் காதல் வயப்படுகிறார்கள். இருவரும் முடிந்து போகிறார்கள். சிவபெருமான் இடத்துல போகும்போது உண்மையை அறிந்த சிவபெருமான், என்னடா சுந்தரன் பூ பறிக்க போனியா, பாத்தியா அப்படின்னு சொல்லி கேட்டு, சரிப்பா நீ வேண்டத இது கைலாயம், இங்கே வந்து நீ அனுபவிக்கிறதுக்கு பூலோகம் இல்லை, அதனால் நீ ஆசைப்பட்டு பார்த்ததை நீ கீழே போய் கொஞ்ச நாள் இன்ப வாழ்க்கையில் தூய்த்து விட்டு வா, உன்னால் சில காரியங்கள்லாம் ஆக வேண்டியிருக்குன்னு சொல்லி அனுப்புகிறாரு. அனுப்பும்பொழுது சுவாமி, மானுட வாழ்க்கை மிகவும் மையல் மிகுந்தது. அதாவது கீழே போனோம்னா திரும்பி மேலே வரணுங்கிற சிந்தனை இருக்காது. ஏதாவது ஒன்று மேலே நான் ஆசைப்பட்டு ரொம்ப திளைத்து போய் நான் அங்கேயே இருந்துருவேன், அதனால் நான் இங்கேயே இருக்கேன் சாமின்னு சுவாமிகிட்ட வேண்டுறாரு. இல்லைடா, அப்படி ஒருவேளை நான் கீழே போய் தோய்த்து இன்பத்தில் தோய்த்து அங்கேயே இருக்குமாறு எனக்கு ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சுன்னா அப்போ நீ வந்து என்னை தடுத்தாட்டு கொண்டு என்னை மேலே கொண்டுட்டு வரணும் சாமி, அப்படிப்பட்டது இந்த பூலோகம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. சரி போ, நான் வந்து உன்னை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சுவாமி வந்து சொல்லி அனுப்பிடுறாரு. அப்படி பெரும் கருணையாளன் நம்மளுடைய சிவபெருமான் அவர் கேட்டுக்கொண்ட விண்ணப்பத்திற்கு அருள் செய்த பின்னர் கமலினி, அனிந்திதை என்னும் அந்த 2 பெண்களுடன் ஆளாள சுந்தரர் தென் திசைக்கண் வாழ்வதற்குரிய மானுட பிறவியிலே தோன்றி அந்த பெண்களுடன் இன்புற்று மீண்டும் வருகிறார். அப்படி வரும்பொழுது அவருடைய செய்திகளை எல்லாம் முழுமையாக உபமன்யு முனிவர் அங்கே உள்ளவர்களுக்கு கூறினார். அதை கேட்ட உடனே அவங்களெல்லாம், சுவாமி எல்லா திசையிலையும் மனுஷங்க பிறக்கிறாங்க இறக்குறாங்க, இதே தானே எல்லா திசையிலையும் நடந்துக்கிட்டு இருக்கு, இவருக்கு மட்டும் அப்படி என்ன ஸ்பெஷாலிட்டி, தென் திசையில் மாதவம் செய்த தென் திசை வாழ்ந்திட அப்படின்னு சொல்லி அந்த தென் திசையில் போய் இந்த சுந்தரரை பிறக்க வச்சிங்களே சுவாமி, அப்படி பிறக்க வச்சிருக்காரு சிவபெருமான், அதுக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி உபமன்யு முனிவர்கிட்ட அங்கே உள்ளவங்களாம் கேட்குறாங்க. எப்படி உபமன்யு முனிவருடன் அங்கே அந்த கைலாசத்தில் இருந்தருடைய முனிவர்களும் அவர் அந்த உபமன்யு முனிவர் கூறியதை கேட்டு சொல்கிறாங்க, சுவாமி உலகம் வந்து பிணிப்புடையது, மானுடர்கள் பிறந்தும் இறந்தும் வருவதற்கு இடமாகிய என் திசையிலும் இருக்க, எல்லா திசையிலுமே இருக்கிறாங்க, பிறக்கிறாங்க இறக்குறாங்க வராங்க. ஆனால் இந்த தென் திசை மேலாக அவர் போந்துதற்குரிய புண்ணியம் யாது சாமி, இவர் இந்த தென் திசையில் போய் பிறக்க வச்சாரா, அதுக்கு என்ன சாமி காரணம் அப்படின்னு அங்கே கேள்வி கேட்குறாங்க அந்த உபமன்யு முனிவர்கிட்ட. அங்கே இருந்த தவ யோகிகள் மகரிஷிகள் எல்லாம் கேட்குறாங்க. அப்போ அவருக்கு வந்து அவர் கூறி அருள் செய்கிறார். யார் உபமன்யு முனிவர் வந்து அவங்களுக்கு சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு, அட ஒன்றும் இல்லைப்பா, அது ஒரு பெரிய கதை. அதாவது எங்கள் அப்பா இருந்தார்,
எங்கள் அப்பா என்ன பண்ணார், அவர் ஒரு பெருந்தவத்துக்கு தவம் செஞ்சிட்டு இருந்தார். அவருடைய கனவுல சிவபெருமான் தோன்றினார். அப்படி தோன்றினப்ப தன்னுடைய தந்தையாரால் வழிபட பெற்றதும், அப்போ கனவுல நேரில் சுவாமி தோன்றுறாரு. யாருக்கு? எங்கள் அப்பா பேர் வியாக்கிரபாதர். அப்படிப்பட்ட என்னுடைய பேர் கொண்ட என்னுடைய ஒப்பற்ற தவத்தை உடைய அவருக்கு புலிக்காலர் என்றும் ஒரு பெயர் இருக்குது. அந்த புலிக்காலர் என்னும் அவர் என்னுடைய தந்தையாரால் வழிபட பெற்றதும், பெருமை மிகுந்த அந்த பெரும்பற்ற புலியூர் என்று அழைத்ததற்குரிய பெருமைகள் பலவும் அடைவதற்குமான ஊருப்பா. அந்த ஊர் தில்லை. அந்த ஊர் தில்லை என்பது இப்போ சிதம்பரம்னு சொல்கிறது. அந்த ஊரில் எங்கள் அப்பா தவம் பண்ணி சுவாமிக்கு பூசை பண்ணிகிட்டு இருந்தார் இடைவிடாத. அதனால் சுவாமி கனவுல வந்தார் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அத்தகைய திருப்பதியின் கண் நம்மை ஆளாக உடைய அன்னையர் எஞ்ஞான்றும் விருப்போடு காணுமாறு, அதாவது நம்மளை எல்லாம் ஆளாக உடைய அந்த அன்னையர் சக்தி என்னைக்கும் விருப்பமோடு இந்த தில்லையம்பதியிலே அந்த சக்தி காணுமாறு, உமையம்மையர் காணுமாறு என்றும் அழியாதவராய் நிலை பெற்றுள்ள பெருமான், என்னைக்கும் அழியாதவராய் நிலை பெற்றிருக்கு. அதாவது இறப்பும் பிறப்பும் இல்லாத கடவுள் நம்மளுடைய சிவபெருமான். எல்லா கடவுளுக்கும் இறப்பு உண்டு, பிறப்பு உண்டு. அப்படிப்பட்ட பெருமான் என்னைக்கும் உமையம்மை காணும்பாறு அந்த திருச்சிற்றம்பலத்தின் கண் ஆடுகிறார். இவ்வாறான மேன்மை இந்த திசையன்றி வேறு எந்த திசைக்கு பார்க்குறோம் அப்படின்னு சொல்கிறார். யார்? உபமன்யு முனிவர் அங்கே உள்ள மற்றவர்களுக்கு சொல்கிறாரு. இந்த புலிக்கால் முனிவருடைய வரலாறே பெரிய வரலாறு. என்ன வரலாறுன்னா, அந்த ஊருக்கு பேர் வந்ததே அவரால் தான். பெரும்பற்ற புலியூர் அப்படிங்கிற ஊருக்கு பேர் அவரால் தான் வந்தது. அதான் அப்படி ஒரு தவம் அது பண்ணார். அதனால் அந்த ஊருக்கு அப்படி வந்தது பேர். பெரும் பற்று உள்ளவர்கள் பற்ற வேண்டிய ஊர் பெரும் பற்ற புலியூர். இந்த புலிக்கால் முனிவர் வியாக்கிரபாதர் போய் அங்கே தவம் செஞ்சு சுவாமிகிட்ட, சுவாமி உனக்கு என்றைக்கும் பூ பறிக்கிறதுக்கு நல்ல நகங்களும், மரத்தில் ஏறி நல்ல மலர்களை பறிக்கிறதுக்கு எனக்கு மரம் வழுக்காமல் இருக்கிறதுக்கு புலிக்கால் கொண்ட நகமும் வேணும், என்றைக்கும் உன்னை நான் வழிபட்டுக்கிட்டே இருக்கணும் சுவாமி, இதுதான் எனக்கு, இது ஒரு தவம் போதும், எனக்கு இந்த ஒரு புண்ணியம் போதும் அப்படின்னு சொல்லி, அதனால தான் சுவாமி நான் தவம் பண்ணேன் அப்படின்னு சொல்லி சுவாமிகிட்ட வேண்டி எல்லாத்தையும் விட்டுட்டு போய் அங்கே வியாக்கிரபாதர் சுவாமிக்கு பூசை பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. அதாவது உபமன்யு முனிவருடைய தந்தையார். அப்போ அவருடைய தந்தையார் யார்? இவருடைய தந்தையார் யார்? வியாக்கிரபாதருடைய தந்தையார் யார்? அவருக்கு ஒரு பேர் இருக்குது. இப்போ நம்ம அதை இப்போ சிந்திக்க போகிறோம். இப்போ இந்த 40வது பாட்டு எப்படி? அந்த நாளரும் ஆங்கது கேட்டவர் பந்தமானுடம் பார்ப்படும் தென் திசை இந்த வான் திசை எட்டினும் மேற்பட வந்த புண்ணியம் யாதன மாதவன், இந்த வன் திசை எட்டினும் மேற்பட வந்த புண்ணியம் யாதன மாதவன். இந்த பாட்டுக்கு பொருள் என்ன அப்படின்னா, அந்த நாளர் அப்படின்னா எல்லா உயிருக்கும் சிந்தன்மை பூண்டு ஒழுகுவர். எல்லா உயிர்களிடத்திலையும் அன்பாக பேசி பழகிறவங்களுக்கு பேரு தான் அந்த நாளர். ஒழுக்கம் உடையவர்களுக்கு பேர் தான் அந்த நாளர் அப்படின்னு பேர். அந்தனர் அந்த நாளர்னா எல்லா உயிர்களிடத்துலேயும் அன்பு செலுத்தணும், சிந்தன்மை பூண்டு ஒழுக்கம் உடையவர்களுக்கு பேர் தான் அந்த நாளர் அப்படிங்கிறத இந்த பாட்டில் நமக்கு சொல்கிறார். உபமன்யு முனிவரிடம் இருந்த முனிவர்களும் அவர் கூறியதை கேட்டு உலக பிணிப்புடையது, இந்த மனிதர்களாக பிறந்து இறந்தும் வருவதற்கு இடமாகிய எல்லா திசையிலும் தான் வராங்க. அப்படி வரும்பொழுது இந்த தென் திசைக்கு மட்டும் மேலாக ஒரு இவர் அனுப்பிவிட்ருக்காரு சுவாமி, அது ஏன் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட கேட்குறாங்க. அதுக்கு தான் அடுத்த பாட்டில் பதில் சொல்கிறாரு. ஒப்பற்ற தவத்தை உடைய
புலிக்காலர் வியாக்கிரபாதர் என்னும் என் தந்தையாரால் வழிபடப் பெற்றதும் பெருமை மிகுந்த பெரும்பற்ற புலியூர் என்று அழைத்ததற்குரியதும் பெருமைகள் பலவும் வந்து அடைவதற்குரியதுமான தில்லையம்பதி அப்படின்னு சொல்லி ஒரு நெறிய மனம் வைத்து உணர்வோர்க்கு சேம வைப்பாக இருப்பதாம். குறிப்பை நம்ம இங்கே தான் பண்ணணும். சிதம்பரத்தில் மேலே பற்று வச்சவங்களுக்கு தான் ஒரு நெறிய மனம் வைக்கணும். ஒரு நெறிய மனம் வைத்து உணர்ஞான சம்பந்தன்னு சொல்லுவார் இல்லையா? அப்போ வியாக்கிரம் அப்படின்னா புலி, பாதர் அப்படின்னா காலை உடையவர். அப்போ வியாக்கிர பாதர், அப்படி புலிக்காலை உடையவர். இவருக்கு தந்தை மத்தியாந்தன முனிவர். யாருக்கு? வியாக்கிரபாதருடைய அப்பா. அப்படி அவருக்கு பேர் மத்தியாந்தன முனிவரின் மகனாவார் இந்த புலிக்கால் முனிவர். சிவ வழிபாட்டை தவறாது செய்த இவருக்கு சிவபெருமான் நேரிலே தோன்ற அவரிடம் சிவ வழிபாட்டிற்கு என்ன சாமி வேணும் அப்படின்னு சாமி கேட்குறார். தவத்துக்கு மெஞ்சிய சிவபெருமான் இவருக்கு சிவபெருமான் நேரில் தோன்றாரு. அப்படி தோன்றி கேட்கும்போது அவரிடம் சிவ வழிபாட்டிற்கு பழுதற்ற மலர்களை எடுக்க நகங்களில் கண்களும், கண் எதில் வேணும்? நகத்தில் வேணும் கண்ணு அப்படின்னு வரம் கேட்குறார். மலர் பறிப்பதற்கென மரங்களில் ஏறுங்கால் வழுக்காமல் இருப்பதற்கென புலிக்காலும் கையும் பெற்றவர் சிவசிவா. அப்படி இந்த திருமகனார் உபமன்யு முனிவராவார். அப்படின்னு இவருடைய திருமகனார் யார்? இந்த புலிக்கால் முனிவருடைய திருமகனார் உபமன்யு முனிவராவார். அப்படி பெரும்பற்ற புலியூர், இந்த ஊர் பெரும் பற்றை உடைய புலி ஊர், அதாவது எல்லா பற்றும் அற்றாரது உள்ளத்து பற்றுடையதாய பற்றப்படுவது. சிவசிவ திருச்சிற்றம்பலம் மன்னிக்கணும். எல்லா பற்றும் அற்றவர்களது உள்ளத்து பற்றுடையதாய் பற்றப்படுவது அப்படின்னு சொல்கிறார். அதாவது எல்லா பற்றையும் விற்றவங்க பற்றக்கூடிய ஒரு ஊர் இந்த பற்று. அதிகமான விருப்பம், காதல், நேசம் இதெல்லாம் நமக்கு எந்த ஊரில் வைக்கணும்? சிதம்பரத்தில் வைக்க சொல்கிறாரு இந்த முனிவர்கள். அதைத்தான் நம்ம விளக்கமாக சொல்கிறாரு. எல்லா பற்றும் அற்றாரது உள்ளத்து பற்றுடையதாய் பற்றப்படுவது. ஒருமையாளர் அப்படின்னா ஒரு நெறிய மனம் வைத்தவர்களுக்கு இந்த சுவாமி நேரில் தோன்றுவார் இல்லையா? அப்படிப்பட்ட அந்த ஊர் பெரும் பற்ற புலியூர் அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்கிறாரு. அப்படிப்பட்ட அந்த தில்லையன்கண் நம்மை ஆளாக உடைய அன்னையார் என்னைக்கும் விருப்பமோடு அந்த அன்னையார் காணுமாறு என்றும் அழியாத பெருமான், நிலை பெற்று உள்ள அந்த பெருமான் திருச்சிற்றம்பலத்தின் கண் ஆடுகிறார். இவ்வாறான மேன்மையை இத்திசையை அன்றி வேறு எந்த திசைப்பா பெறும்? அப்போ அவங்க கேட்ட கேள்விக்கு சுவாமி எல்லா திசையிலிருந்தும் மாணவர்கள் பிறக்கிறாங்க இறக்குறாங்க, ஆனால் இந்த திசைக்கு மட்டும் என்ன சிறப்புங்கும்போது உமாதேவி என்னைக்கும் காணுமாறு நடமாடுகிறார் பெருமான் திருச்சிற்றம்பலத்தில். அந்த புலிக்கால் முனிவர் சுவாமிக்கு பூஜை பண்ணுறதுக்காக தவத்தை பண்ணுறாரு. அப்படி தவத்தை பண்ணும் பொழுது சுவாமிக்கு அவருடைய தவத்துக்கு மிஞ்சிய சிவபெருமான் வரும்பொழுது என்னப்பா வர வேணும்னு கேட்கும்போது, சுவாமி உன்னை என்னைக்கும் இடைவிடாது பூஜை பண்ணுறதுக்கு, மலர் பறிப்பதற்கு அந்த கையில் கண்ணும், மரங்கள் வழுக்காமல் இருக்கிறதுக்கு, மரம் ஏறி பூ பறிக்கிறதுக்கு புலிக்காலுடைய காலும் எனக்கு வேணும் சாமி அப்படின்னு சொல்லிட்டு அந்த வரத்தை பெற்று அவர் என்னைக்கும் நிலை பெற்று இருக்கின்ற பெருமானுக்கு பூஜை பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு அந்த வியாக்கிரபாத முனிவர். அவங்களுடைய அப்பாவும் சிவபெருமானுக்கு அடியவர். அப்படி இதுவரைக்கும் 42 பாடல்கள். மெய்த்தவ கொடி அப்படின்னா அந்த 42வது பாடல், அத்திருப்பதியில் நம்மை ஆளுடைய மெய்த்தவ கொடி காண விருப்புடன் நித்தம் நீடிய அம்பலத்து ஆடும் மற்று இத்திரம் பெறலாம் திசை எத்திசை
எப்போ அந்த திசைக்கு இப்படி ஒரு பேறு பெற்ற ஒரு திசை, இந்த திசையை தவிர வேறு எந்த திசையப்பா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி இந்த பாட்டில் சொல்கிறாரு. மெய்த்தவ கொடி அப்படின்னா மெய்மையான தவத்திற்குரிய கொடி. அது யாருன்னா உமையம்மையார். நித்தன் அப்படின்னு சுவாமியை சொல்கிறார். நித்தன்னா என்றும் அழியாது வீற்றிருப்பவன் நம்மளுடைய சிவபெருமான். ஆக இந்த 2 பாடல்களும் ஒரே கருத்துக்களை தான் நமக்கு சொல்கின்றது. இதுவரை நாம் 42 பாடல்களை சிந்தித்திருக்கிறோம். நாளை தினம் 43வது பாடலில் இருந்து சிந்திப்போம் என்று சொல்லி, பெரும்பற்ற புலியூர் இப்போ தான் நம்ம வந்திருக்கிறோம். நான் டெய்லியும் சொல்லிட்டு இருப்பேன், பெரும்பற்ற புலியூரானே பேசாத நாளெல்லாம் பிறவாத நாளேன்னு. இந்த பெரும்பற்ற புலியூருக்கு இப்போ உங்களுக்கெல்லாம் விளக்கம் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பெரும் பற்று வைக்க வேண்டிய ஊர், பெரும் பற்றுக்களை விற்றவர்கள் பற்று வைக்க வேண்டிய ஊர். பற்றற்றார் சேர் பழம்பதியை அப்படின்னு சொல்லுவார் இல்லையா சுவாமி நாவுக்கரசு பெருமான். அப்படி பற்று அற்றவர்கள் பற்ற வேண்டிய ஊர் பெரும் பற்ற புலியூர். நம்மெல்லாம் பெரும் பற்று வைக்க வேண்டிய ஊர் அந்த புலியூர். அங்கே புலிக்கால் முனிவர் தவம் பண்ணுறதுனால அந்த ஊருக்கு புலியூர்னு பேர் வந்துடுச்சு. அதான் பெரும்பற்ற புலியூர் அப்படின்னு சொல்லி அந்த ஊருக்கு பேர். அந்த ஊரை பற்றி நம்ம ஒரு நாளைக்காவது ஒரு தடவையாவது நம்ம சொல்லிடணும். அந்த ஊரில் இருக்கிற சிவபெருமான ஒரு தடவையாவது நினச்சிடணும், பேசிடணும். அப்படி பேசிட்டோம்னா நமக்கு இன்றைக்கி பிறந்த நாள்னு அர்த்தம். அதை பற்றி நம்ம எதுவுமே சிவசிவான்னு சொல்லலை, திருச்சிற்றம்பலம்னு சொல்லலை, நமச்சிவாயான்னு சொல்லலை, நடராஜான்னு சொல்லலை, ஆரூரான்னு சொல்லலை, தியாகேசான்னு சொல்லலை. ஏதாவது அவனுடைய பேரை நம்ம சொல்லலை, அப்படி சிவசிவா சிற்றம்பலத்தானேன்னு நம்ம ஒரு நாளைக்கு நினைக்கலன்னா அந்த நாள் நம்ம வாழ்க்கையில் ஒரு வீணான நாள், ஒன்றுக்கும் உதவாத நாள், நம்ம பிறக்காத நாள். அப்போ நமக்கு இன்று பிறந்த நாள். பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளேங்கிற மாதிரி நம்ம இன்று பெரும்பற்ற புலியூரை நாம் இன்னும் நிறைவாக சிந்திக்கக்கூடிய இடமெல்லாம் இருக்குது. அதில் நாம் சிந்திப்போம் என்று சொல்லி 42வது பாடலோடு நிறைவு செய்கிறேன். அடியார்க்கு அடியேன் சிவபாலா. சிவா. திருச்சிற்றம்பலம்.